Hello friends, welcome to Lavan's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் Schezwan fried rice எப்படி செய்யுதுன்னு பாப்போம். எல்லாருக்குமே வந்துட்டு fried rice ரொம்ப பிடிக்கும். அதுவும் Schezwan fried rice வந்துட்டு கொஞ்சம் காரசாரமா ஸ்பைசியா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க Schezwan fried rice வந்துட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அந்த Schezwan fried rice நம்ம வீட்லயே எப்படி prepare பண்ணலாம்னு சொல்லிட்டு பாப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. பெல் ஐகான்ல ஆல் என்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துட்டு அப்டேட்ஸ் கிடைக்கும். இப்போ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள் boneless chicken 100 கிராம் எடுத்துர்க்கேன். அடுத்து முட்டை 3 முட்டை எடுத்துர்க்கேன். அடுத்து முட்டைகோஸ் வந்து நீளமா சீவி ஒரு கப் வந்து முட்டைகோஸ் எடுத்துக்கணும். அடுத்து 2 கேரட் 1 இன்ச் அளவுக்கு வந்து நீளமா வந்துட்டு மெலிசா வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து green capsicum அதுவும் வந்துட்டு நீளமா கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பூண்டு 15 பல்லு. உங்கள்ட்ட வந்துட்டு சின்ன துருவல் இருந்துச்சு அப்படினா அதுல துருவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா வந்து கத்தியில வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி அதே மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு தோல் சீவிட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து கொத்தமல்லி. அப்புறம் இந்த Schezwan fried riceக்கு முக்கியமான பொருள் வந்துட்டு Schezwan sauce. இது வந்துட்டு நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணது. இந்த Schezwan sauce எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது Schezwan fried riceக்கு முதல்ல வந்து சிக்கன் ரெடி பண்ணிக்கணும். சிக்கன் வந்து நான் போன்லெஸ் எடுத்திருக்கேன். அதை இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி, அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அது ஒரு லேயராக வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு இதை ஊற வச்சுருங்க. இப்போ 15 நிமிஷம் சிக்கன் ஊறினதுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு பெரிய கடாயில் இதுக்கு நான் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து விட்டுக்கிறேன். விட்டுட்டு 3 முட்டை எடுத்து நல்லா கலக்கிக்கிட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கோங்க. அதை அந்த எண்ணெயில் விட்டு நல்லா எக்ஸ் கிரம்பிள்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் விட்டு ஒரு நிமிஷம் வந்து கலக்காத அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் இப்படி கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய பீஸாக வந்துட்டு அப்படி இருக்கும். இப்போது இதை மாதிரி வந்துட்டு எக்கு பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயிலே பொரிச்சு வச்ச எண்ணெயே போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா துருகி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இது ரெண்டத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட் துண்டுங்க, முட்டைகோஸ், கேப்சிகம் இது 3த்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு போடுற வெஜிடபிள்ஸ் வந்துட்டு என்னென்னா க்ரன்ச்சியாக இருக்கணும். ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு வதங்கிடக்கூடாது. பாதி வெந்தால் போதும். அப்போ தான் சாப்பிடும் போது வந்துட்டு அந்த நறுக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. இப்போ கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க Schezwan சாஸ், அந்த Schezwan சாஸில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்துட்டு Schezwan சாஸ் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அது சேர்த்துக்கலாம். நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த Schezwan சாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு கிரேவிக்கு சட்னிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இதை போட்டு செஞ்சோம் அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த Schezwan சாஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உதிரியாக இருக்கணும் சாதம். அந்த மாதிரி வந்துட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சூடாக போட்டிங்க அப்படின்னா கட்டியாக ஆகிடும். அதில் சாதத்தை போட்டு நல்லா
தூவி இறக்குனீங்க அப்படின்னா சுவையான ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.